வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய நம்ம காணொலியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சடன் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்றாங்க, சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்றாங்க. எதனால ஏற்படுது? இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா? அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய விஐபிகள் இந்த மாதிரி சடன் கார்டியாக் டெத் இறந்து போகிறாங்க. நம்ம பார்க்குறோம் டெய்லி அன்றாட நியூஸ் பேப்பர்லையும் டிவி நியூஸ்லையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்குது. இது எதனால் ஏற்படுது? இதை தடுக்க முடியுமா? ஏதாவது ப்ரிவென்ஷன் பண்ணிக்க முடியுமா? யார் யாருக்கெல்லாம் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சடன் கார்டியாக் அரெஸ்ட்டு, சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டிவியில் நியூஸ் பேப்பர்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ கன்னட நடிகர் ராஜ்குமார் சடனாக இறந்துட்டார். டிவி நடிகர் சித்தார்த் சுக்லா இறந்துட்டார். கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாப் சிங்கர் பாடிட்டு இருக்கும்போது இறந்துட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க, டாக்டர் சேதுராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆக்டர், சினிமாலாம் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கூட சடனாக கார்டியாக் டெத்தில் இறந்துட்டார் அப்படின்றோம். ஈவன் அவர் ஒரு டாக்டர், மருத்துவர். அதே மாதிரி பவன் சிங் சொல்லக்கூடிய ரீசெண்டாக ஒரு சீரியல் ஆக்டர் கூட இறந்துட்டார். இது எல்லாமே கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கார்டியாக் அரெஸ்ட்டை பற்றின முழுமையான தகவலை தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த சடன் கார்டியாக் டெத் நம்ம சொல்கிறோம்ல, அதை 2 வகையாக பிரிப்பாங்க. வயதை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படும். அதாவது 35 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, 35 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னு கேட்டோன்னா, ஹார்ட் அட்டாக் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்த காலத்தில் இது 2 பிரிவாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் எப்படி ஏற்படும்? நம்மளுடைய கரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயத்துடைய இரத்த குழாயில் ஏதாவது ஒரு அடைப்பு, இந்த அடைப்பு கொழுப்பு பருக்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இரத்த கட்டாக இருக்கலாம். இப்படி ஏற்படும் பொழுது ஹார்ட்டோட இரத்த குழாய்கள் சிதைவடைவதனால, ஹார்ட்டுக்கு சரிவர ரத்தம் செல்லாததுனால ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. இந்த இருதய அடைப்பை பார்த்தீங்கன்னா பொதுவாக 45 வயது கூட இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்கு ஒரு 35 வயதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் அந்த மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபு, ரொம்ப மோட்டிவாக ஓடிட்டே இருக்கிறாங்க, பல்வேறு பிரச்சனைகள், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்னால நம்ம சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கையும் பார்க்குறோம். என்னதான் ஹார்ட் அட்டாக் நம்ம பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது நமக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்கும். ஒரு 15 நிமிடத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம கிரேஸ் பீரியடை எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிடத்திற்குள்ள நம்ம மருத்துவமனைக்கு சென்றால் நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாகவே ஹார்ட் அட்டாக்கை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அல்லது ஒரு 90 நிமிடத்துக்கு முன்னதாக நம்ம ஆஞ்சியோகிராம் அந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம்னா ஹார்ட் அட்டாக்லேருந்து ஒரு முழுமையான, அதாவது ஹார்ட்டோட மசில் இறக்கிறதுலேருந்து ஒரு முழுமையான அளவுக்கு ஹார்ட் வீக் ஆகாமல் ஓரளவுக்கு நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதை தான் நம்ம கிரேஸ் பீரியட்னு சொல்கிறோம், கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு டைம் கூட கிடைக்காம நேரடியாக பேஷண்ட் ஒரு ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தவர், ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருந்தார், காரில் போயிட்டு இருந்தார், சடனாக அன்கான்ஷியஸ் ஆகிட்டாரு, பல்ஸு குறைஞ்சிருது, என்ன ஆச்சுன்னே தெரியல. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க இது சடன் கார்டியாக் அரெஸ்ட், சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். இப்படி ஏற்படக்கூடிய இந்த சடன் கார்டியாக் டெத்னா என்ன? ஹார்ட் அட்டாக்குக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன? அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது ஹார்ட் அட்டாக் வரணும்னா பல்வேறு சிம்டம்ஸ் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது டயபெட்டிக்காக இருப்பாங்க, இல்லை ஹை பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்திருக்கும், கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க, ஸ்மோக்கிங் இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கணிக்கிறோம். ஸோ ஆனால் இந்த சடன் கார்டியாக் டெத்தை கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே போயிடுது. ஏன்னா சடனாக இம்மிடியட்டாக ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுதுன்னு சொல்லலாம். அதாவது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் டைம் இந்த சடன் கார்டியாக் டெத் ஏற்படுறதுக்கான காரணம் ஹார்ட்டில் 2 விதமான இயக்கங்கள் நடக்குதுன்னு சொல்லலாம். அதாவது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் எலக்ட்ரிக்கலாக ஒர்க் பண்ணும், தென் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணணும். அது இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். எப்படி ஒரு மெஷின் வேலை செய்யறதுக்கு கரண்ட் அவசியமோ, அதே போல் நம்மளுடைய ஹார்ட் சரிவர இயங்குறதுக்கு ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த கரண்ட்டும் ரொம்ப முக்கியம். நம்ம ஹார்ட்டில் எஸ்ஏ நோடு, சைனோ ஏட்ரியல் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு கடவுள் செயல் மாதிரியான கரண்ட் ஒரு 1 மில்லிவோல்ட் ஆஃப் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஹார்ட்டோட எல்லா இடத்துக்கும் செல்றதுனால தான் ஹார்ட் மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ண முடியும். இப்படி எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தான் மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் சடனாக எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நிறுத்திட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஹார்ட்டோட இயக்கம் முதல்ல நின்றுடும். ஹார்ட்டோட இயக்கம் நின்றால ஹார்ட்லேருந்து செல்லக்கூடிய ரத்தங்கள் குறைஞ்சிரும்.
ஹார்ட்லேருந்து நம்மளுடைய பிரெயினுக்கு எடுத்து செல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு இல்லைன்னா பிரெயின் உடனே அதனால் சுவாசிக்க முடியாது. அதனால தான் நம்ம சடன் கார்டியக் டெத்தில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை பார்க்கும்போது முதல்ல வந்து அன்கான்ஷியஸ்னஸ்ஸு, செகண்ட் வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண உடனே அடுத்த செகண்ட் அன்கான்ஷியஸ்னஸ்ஸு, தேர்ட் சிம்டம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்படி சடனாக ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை நிறுத்துறதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட்டோடைய தசைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஹார்ட்டோட தசைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் தான் எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து கடத்தப்படுகிறது. அதனுடைய குவாலிட்டி ஆஃப் சின்சீஷியம் சொல்லுவாங்க. ஹார்ட்டோடைய இந்த மாதிரி மசில் செய்யக்கூடிய வேலையை தான் நம்ம சின்சீஷியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாதி வரும்பொழுது குறைஞ்சிடுன்னே சொல்லலாம். இப்படி கார்டியோமயோபதி இருக்கக்கூடிய பேஷண்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்டிகுலராக ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி இருக்கிறவங்க முன்கூட்டியே அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பீரியாடிக் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். ஈவன் நம்ம ஸ்கூல் டைம்லேருந்தே எவ்ரி 5 இயர்ஸ் கண்டிப்பாக பீரியாடிக் எக்ஸாமினேஷன் பண்ணணும். மிக முக்கியமாக சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மெடிக்கல் செக்அப் வந்து அவசியம்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் அரித்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்டியாக் இம்பல்சஸ், அதாவது நம்ம ஹார்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற இம்பல்சஸ் சொன்னால அது வந்து ப்ராப்பராக ஒரு ரெகுலர் பாத்தில் போகணும். அந்த பாத்து வந்து சரியாக அமையாட்டாலும் ஹார்ட் வந்து சரிவர இயங்கலை, ரிதமாக அமையலை, அதை தான் நம்ம வந்து அரித்மியான்னு சொல்கிறோம். இப்படி அரித்மியா இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு கூட சடன் கார்டியாக் டெத் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கார்டியாக் மருத்துவரை பார்த்து அது முன்கூட்டியே அதற்கான ரெமிடிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். மூன்றாவது முக்கியமான விஷயம், ஹார்ட்டோட வால்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சடனாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் ஜெனட்டிக்காக சில விஷயங்கள்லாம் இருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸு, அதே மாதிரி மயோகார்டைட்டிஸு, அதாவது குழந்தை பிறக்கும் பொழுதே ஹார்ட்டில் சில ஜெனட்டிக்கான அந்த மசிலோடைய குவாலிட்டியும் அதனுடைய ஒர்க்கையும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு குழந்தையோட ஹார்ட் அமையிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த கார்டியாக் டெத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிறந்ததுலேருந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும். சடனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகப்படியான எக்ஸசைஸோ இல்லை அத்லெட்டிக் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்களா அவங்கள மாதிரி ஆளுங்கன்னா சடனாக வந்து இந்த மாதிரி அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாம். ஓகே, அது இல்லாமல் வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க. ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரல்லே ப்ராப்ளம் இருக்கும். இதுவும் வந்து குழந்தைங்களாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைனே சொல்லலாம். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இந்த மாதிரி சடன் கார்டியாக் டெத் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக மேசிவாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்சிடென்டலாக நம்ம செஸ்ட்டு போய் ஒரு இடத்துல இடிக்கிறது, இந்த மாதிரியான சூழலில் கூட ஹார்ட்டோட இம்பல்ஸ் வந்து சடனாக ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகும்போது இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இதை எப்படியாவது ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ரெகுலராக செய்யக்கூடிய ஹெல்த் செக்அப், அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 40 வயது 45 வயதுக்கு மேலே போனோடனே தான் ரெகுலராக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக், கொலஸ்ட்ரால் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, எவ்ரி 5 ஆண்டுக்கு ஒரு முறை குழந்தையிலேருந்து வரும்பொழுதே நம்ம வந்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை மெடிக்கல் செக்அப், அதனால தான் ஸ்கூல்லே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும். நம்ம ஸ்கூல் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் செக்அப் நம்ம பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்காவது ஒன்ஸ் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி செய்யக்கூடிய இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டைமில் ஐடென்டிஃபை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கார்டியாக் அரித்மியா இருக்கா, இல்லை புதுசாக ஏதாவது கார்டியோமயோபதி ஸ்டார்ட் ஆகிருக்கா, மயோகார்டைட்டிஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அரித்மெட்டிக் ப்ராப்ளம், ஏன்னா குழந்தையிலேருந்து இல்லாமல் இருக்கும். சடனாக வந்து விகரஸாக ஒரு எக்ஸசைஸ் செய்யும்போது அவங்களுக்கு அரித்மியா ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை ப்ராப்பராக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் செய்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணுறதுனால தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு கார்டியோமயோபதி இருக்குது, இல்லை வந்து ஒரு அரித்மியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கார்டியாக் மருத்துவரை பார்த்து அதற்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. கார்டியோமயோபதி இருந்தால் நிறைய மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அதேமாதிரி அரித்மியா இருந்ததுன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது ஈவன் பேஸ் மேக்கர், ஐசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு ப்ரொசீஜர்கள் இருக்குது. இது எல்லாமே உதவுனே சொல்லலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனிக். நம்ம பேனிக் ஆகிறது தான் ரொம்ப முக்கியமான. ஒரு 80,000 பீப்புள் இருக்காங்கன்னா அதில் யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ப்ரீ சிம்டம்ஸ் டிசீஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கே 80,000ல் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுது. அதனால் இந்த மாதிரி இருந்த உடனே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு டயட் வந்து ரொம்ப அதிகமான கேலரிஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறதுனால சின்ன வயசுலே டயபெட்டிக் இருக்கிறத பார்க்குறோம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறத பார்க்குறோம், ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா இருக்கிறத பார்க்குறோம். அதாவது 30 வயதுல இது எல்லாமே இருக்குது. ஏன்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரியான உடல் வேலைகள் வந்து நம்ம செய்கிறது இல்லை, கடுமையான உழைப்பு இல்லை.
எக்ஸசைஸும் இல்ல. அதனால வந்து 30 வயசுலயே நெறைய பேருக்கு இந்த கோமார்பிடிட்டி சிம்ப்டம்ஸ் இருக்கிறது, கண்டிப்பா சடன் கார்டியாக் டெத் ஏற்படுறதுக்கான ஒரு முக்கியமான வாய்ப்பா அமையுது. ஸோ சப்போஸ் நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ரொம்பவே முக்கியம். வாழ்க்கை முறையில சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும். உணவு பழக்கமாக இருக்கட்டும், டெய்லி ரொட்டீனா செய்யக்கூடிய எக்ஸர்சைஸ், நம்மளோட ஒர்க் ஸ்டைல் எல்லாத்துலயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா, கண்டிப்பா இந்த சடன் கார்டியாக் டெத்த அவாய்ட் பண்ணலாம்னே சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த காணொளி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உதவியா இருக்குன்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.